ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. போன வாட்டி எப்படி சொன்னார் அவரோட மனநிலையை. அம்மா, எனக்கு எதுவுமே வேண்டாம்மா, இனி இருக்கம்மா, எனக்கு பணம் வேண்டாம், காசு வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், உன் கடாட்சம் மட்டும் போதும்மா. உன் கைங்கரியம் பண்ணிட்டு நாராயணன் மேலே அதிக அளவு என் அபிரிதமான பக்தி அப்படியே பொங்கும் பரிவு மாதிரி கொடுத்துட்டேன். அதை விட எனக்கு என்ன கடாட்சமாக தேவைப்பட போகிறது? எனக்கு உனக்கு சேவை செய்கிற பாக்கியம் கிடச்சா அதுவே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதிலே எனக்கு கூட்டம் கூட்டமாக மங்களங்கள் வந்து சேருமா. எனக்கு எதுவும் வேண்டாமா உன் கடைக்கன் கடாட்சத்தை தவிரன்னு தேசிகர் சொல்லும்போது அம்பாள் பார்த்து சிரிச்சாலாம். எப்படி இருக்கும்? எதுக்கு சிரிச்சிருப்பா? வாங்க இந்த ஸ்லோகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாதா தேவி த்வமசி பகவன் வாசுதேவ பிதா மே ஜாதா சோகம் ஜனனி யுவயோ ஏகலக்ஷ்யம் தயாயாः தத்தோ யுஷ்மத் பரிஜனதயா தேசிகைர்பியத்தஸ்த்வம் கிம் தே பூய பிரியமிதி கில ஸ்மிரேவ வக்த்ரா விபாசி. அப்படியே சொல்லும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது அப்படியே தாயார் வந்து பார்த்து சிரிச்சாலாம். தேசிகரை பார்த்து சாக்ஷாத் சிரிச்சிருப்பாளே, ஆனந்தமாக சிரிச்சிருப்பா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பையன் கிடச்சதுக்கு நம்ம தாயார் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும். அவ்வளோ புரிஞ்சுட்டு ஒரு அம்மா அப்பாவை ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய பையனை பார்த்தா எந்த அம்மாவுக்கு பிடிக்காது சொல்லுங்கள்? எதுவுமே வேண்டாம், நீ தான் வேணுன்ற ஒரு சொல்கிற ஒரு பையன்கிட்ட அம்மா எப்படி சிரிக்காத இருப்பா, எப்படி பாசத்தை காமிக்காத இருப்பா? இதை தான் சிரிக்கிறான்றத தேசிகர் பார்த்து சொன்னாராம். அவர் நினச்சுட்டாராம், நம்மளை அம்மா பார்த்து சிரிக்கிறாளே, அம்மா அம்மா நீ தாம்மா எனக்கு அம்மா. அம்மா என்னோட அப்பா யார் தெரியுமா? சாக்ஷாத் பேரருளாளன் வரதராஜ பெருமாள் தாம்மா. என்னை பொறுத்தவரையும் நான் தான் உங்களோட அத்தனை அன்புக்கும் பாத்திரமான ஒரு பையன். நான் ஒருவர் தான் இருக்கேன். ஏன் தெரியுமா அப்படி அடித்து சொல்கிறேன்? நான் உங்களோட 2 பேருக்கும் அன்புக்கு ரொம்ப பாத்திரமான ஒரே பையன்தான் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, நான் உங்களோட தத்து பிள்ளையான். என்ன அழகு பாருங்கள், தத்து பிள்ளைம்மா நான் உனக்கு. ஏன் தெரியுமா தத்து பிள்ளை? பெத்த பையனை விட தத்து எடுக்கிற பசங்க மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தியாக இருக்குமா. அதுதான். மாதா தேவி துவமசி பகவன் வாசுதேவ பிதாமே ஜாத சோகம் ஜனனி புவயோ ஏகலக்ஷ்யம் தயாயா தத்தோ யுஷ்மத் பரிஜனதயா தேசி கைர பயஸ்துவம். அதாவது நான் உங்களோட தத்து பிள்ளை. ஏன் தெரியுமா? என்னை கொடுத்தது வந்து யார் தெரியுமா? என்னோடய ஆச்சாரியன் என்ன உங்களுக்கு தத்து கொடுத்துட்டாரு. எங்கள் ஆச்சாரியன் உங்களுக்கு தத்து கொடுத்ததுனால தான் உங்களோட கடாட்சம் இன்னும் மேலே என் மேலே வந்திருக்குமா. ஆமாம்மா. ஆனால் என்னோட ஆச்சியார் வந்து உங்களை கைங்கரியம் பண்ணுறதுக்கும் உங்களை சேவை பண்ணுறதுக்கும் தான் கொடுத்தாரு, தொண்டனாக தான் கொடுத்தாரு. ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணிட்டீங்க? என்னை பெத்த பையனாகவே எடுத்துட்டீங்கம்மா. ஆமாம்மா, அதை என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியாது. அதனால் நான் உங்கள்கிட்ட என்ன கேட்க போகிறேன்? அம்பாள் பார்க்குறாளாம் தாயார். இன்னும் என்ன என்கிட்ட எதிர்பார்க்குற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளாம். இன்னும் என்ன வேணும் சொல்லு, உனக்கு என்ன கேட்டாலும் நான் தரேன் சொல்லு அப்படின்னாலும். அம்மா, நான் திருப்பி அதே தான் சொல்கிறேன். உங்ககிட்ட என்னம்மா இருக்குது கேட்குறதுக்கு? நீ தான் ஒன்றே எனக்கு கொடுத்துட்டியம்மா, உன் கடாட்சமே எனக்கு இருக்கேம்மா, நான் வேறு என்னம்மா கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆனந்த பாஷ்மம் முட்டுன்னு அப்படியே நிற்கிறாராம். பாப்பா என்ன எப்படி சொல்கிறது பாருங்கள். நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் தோணுமா? இல்லை, நம்ம எத்தனை ஸ்ரீஸ்ருதி எத்தனை வாட்டி சொன்னாலும் இப்படி தோணுமா? அது ஆனால் கடாட்சம் நம்ம மேலாம் தாயார் உண்மையிலே படணும். நம்மலாம் ஒரு கால் தூசி நம்ம சுவாமிக்கு, தேசிகர் சுவாமிக்கு. அவரை தான் கால் இருக்க பெருன அவர் ஒரு ஆச்சாரியன். ஒருவேளை இவரோட ஆச்சாரியன் வந்து நம்ம தாயார்கிட்டையும் பெருமாள்கிட்டையும் சேர்த்தா மாதிரி நம்ம தேசிகன் அப்படின்ற ஆச்சாரியன் அதே மாதிரி நம்மளை பெருமாள்கிட்டையும் தாயார்கிட்டையும் சேர்த்தா நம்மளையும் பார்த்து அம்பாள் கண்டிப்பாக சிரிப்பா. எந்த சந்தேகமும் இல்லை. நம்மளும் இவ்வளோ மாதிரி மெச்சூரிட்டியாக நம்மளும் நல்லா பெருமாள்கிட்ட அம்மா நீதாம்மா வேணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய மனப்பக்குவத்தை கண்டிப்பாக கொடுப்பா. அடுத்த வாட்டி தியான ஸ்லோகமாக தியானத்தில் மட்டும் அவர் என்ன கேட்க போகிறார்? அப்படியே நமக்கெல்லாம் உரிமையிலே ஒரு பிரசாதம்.
இந்த மாதிரி நம்ம ஸ்ரீசுதி கண்ணில் பட்டு நமக்கு சொல்லணும்னு தோணி உங்களுக்கு கேட்டு எல்லாமே மகாலட்சுமி அனுகிரகம் தான். இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. நான் நினைக்கிறேன் கலியுகத்தில் நமக்கெல்லாம் அறிவுறுத்துகிற நீங்கள் இந்த மாதிரிலாம் இருங்க, சந்தோஷம்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அது எங்கேயோ எட்டா கனி கிடையாது, உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய கனி தான். இதை சோஸ்திரம் சொல்லிட்டு நிம்மதியாக இருங்கோ, கலியுகத்துலேயும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நமக்கு தேசிகர் நமக்கு தோண வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே நம்ம ரொம்ப கொடுத்து வச்சோம். இப்படிலாம் நம்மளால் பண்ண முடியுமா? மனசாட்சி தட்டு ஒருத்தர் சொல்லுங்கோ. எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியுமா? அதுக்கு எப்பேற்பட்ட மனசு வேணும், எப்பேற்பட்ட பக்குவம் வேணும், எப்பேற்பட்ட கடாட்சம் வேணும் இல்லையா? அந்த கடாட்சம் வந்துடுதுன்னா நம்ம எதுக்கு பிச்சை எடுக்கணும்? லோலு உண்மையிலேயே பிச்சைக்கார வாழ்க்கை எதுக்கு? அப்படியே ராஜா மாதிரி ஒருத்தரும் இருக்க வேண்டாமா இல்லையா? சரி, நீங்கள் எத்தனை பேரும் கண்டிப்பாக தேசிகரோட காலை பிடிச்சிட்டு நம்மளையும் அவர் ஒப்படைச்சிடுவார் அப்படின்ற பெருமாளையும் தயார்கிட்டையும் ஒப்படைச்சிடுவார்னு நினைப்பில் நம்பிக்கையில் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி அதே தான். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் மாம் லக்ஷ்மி. நிறைய அன்பர்கள் நிஜமாகவே எழுதி எனக்கு கமெண்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது நமக்கு மகாலட்சுமிக்கு செய்கிற கைங்கரியம் தான். இருந்தாலும் நான் சொன்னதுக்காக நீங்கள் அடித்ததுங்கிறது அந்த கைங்கரியத்துக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் இந்த சேனல் கொஞ்சம் எழுந்து உக்காந்துக்கும், 4 பேர் பார்க்க முடியும் இல்லையா? சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறதுக்கு யார் ஆத்ம நண்பர்களை தவிர யார் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்? யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? கண்டிப்பாக ஆத்ம நண்பர்களாகி நீங்கள் மட்டும்தான் இந்த பக்தியான ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்தி சேனலும் ஒவ்வொன்றும் எல்லோரும் கேட்பா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. கரெக்டு தானே? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.